தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. பிரசாதம் குடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். வாசனை கம கமன்னு மணக்குது. சித்தி, யாரா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா வாங்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிடுறப்ப அவங்க வேண்டிக்கிட்டு நடந்துரும். நாம வேண்டிக்கிட்டா அதுவும் நடந்துரும்ல. வாங்க சித்தி, நீங்க பிரசாதமே சாப்பிட்டது இல்லைல்ல, நல்லா இருக்கும், வாங்க. வீட்ல வெரைட்டியா சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிற. கோயில் பிரசாதம் டேஸ்டா இருக்கும்னு விளம்பரம் பண்ற. சரி வா. அங்க வரா பாரு பாரு. ஏய் என்ன அப்படியே ஃபீலிங்கா? அதெல்லாம் ஓரமா கூட்டு போய் ஃபீல் பண்ணு. இப்படி பப்ளிக்கா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேனா பிளான்ல அப்படியே மண்ணு விழுந்துரும். அமைதியா இரு. பாட்டி, எனக்கு ஒண்ணு எங்க சித்திக்கு ஒண்ணு கொடுங்க. இந்தாம்மா. ஐயோ அங்க பாரு பாரு. இந்தாம்மா, இத வாங்கி சாப்பிட்டீங்கன்னா என்ன வேண்டி இருக்கீங்களோ அது நிறைவேறும். சாப்பிடுங்க சித்தி, சூப்பரா இருக்கும். சாப்பிடுறீ சாப்பிடு. மல்லி ரெடியா இருந்துக்கோ. அவ வாயில வச்ச 30 செகண்ட்ல மயங்கி விழுந்துருவா. பயமா இருக்கு பெரியம்மா. என்னடி நீ பயப்படாத, நான் இருக்கல. அவ மயக்கம் போட்டு விழும்போது அப்படியே தாங்கி பிடிச்சுப்பேன். ஐயோ போ போ போ. ஐயோ, உயிரோட தான் இருக்க. எப்பா 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 எம்மா. ஏய் ஏய் ஓடியா ஓடியா. இந்த 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 சீக்கிரமா எடுத்துட்டு போ. குழந்தை கூட்டிட்டு போ. போ 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 போ. நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்பப்பப்பப்பப்பப்பப்பா. மருந்து சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழ வேண்டியவள என்ன அவன் மேல விழ வச்சு மயக்கம் போட வச்சிட்டியப்பா. இயற்கை வைத்தியம். என்ன உன் விளையாட்டு? மல்லிமா, நம்ம எங்க போறோம்? பிக் பாட்டி ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. உன்கிட்ட தான் கேட்க சொன்னாங்க. என்ன சர்ப்ரைஸ் மல்லிமா? நம்ம டாடாவை பார்க்க போறோம். மல்லிமா, நிஜமாவா? ஆமா. I love you so much மல்லிமா. சரி சரி வா போலாம். வாடா. மல்லிமா, டாடாவை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேம்மா. ஆனா பாருங்க, நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ கூட்டிட்டு வந்திருக்கீங்க. You are really great மல்லிமா. இங்க பாரு செல்லம், உள்ள போய் நீ டாடா கிட்ட அழக்கூடாது. நீ அழுதா அவரும் அழுவாரு, புரியுதா? சரி. அப்புறம் நீ நான் டாடா முன்னாடி மாதிரி நம்ம சீக்கிரமா ஒன்னாயிடுவோம். ஒரே வீட்டுக்கு போயிடுவோம். ஓகேவா? இது அம்மாவோட ப்ராமிஸ். ஆனா லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு நிஷா சொல்றா. அவ கடக்குறா. அவ சொல்றத நம்புவியா? மல்லிமா சொல்றத நம்புவியா? மல்லிமா சொல்றதா நம்புவேன். சரிடா, அந்த நம்பிக்கையோட இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னம்மா, ஹஸ்பண்ட பார்க்க வந்துட்டியா? இந்தாங்க சார்.
யாருமா? என் பொண்ணு சார். ஆமா, அன்னைக்கு இன்னொரு பொண்ணு கூட நீதானே வந்த பாப்பா? ஆமா போலீஸ் அங்கிள். வெயிட் பண்ணுங்க. பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க சார். சரிம்மா. வெண்பா குட்டி, 10 minutes தான் அங்கிள் அலோ பண்ணுவாங்க. என்னெல்லாம் பேசணுமோ டாடா கிட்ட 1 2 3 போட்டு கடகடகடன்னு பேசிடு, சரியா? ஓகே மல்லிமா. இல்லம்மா. பாப்பா எவ்வளவு நேரம் பேச ஆசைப்படுதோ அவ்வளவு நேரம் ஆசை தீர பேசட்டுமா. மேலதிகாரி, கேமரா, அது இதுன்னு ஏதோ சொன்னீங்களே. அத நான் பாத்துக்கிறேம்மா. நீ பேசுடா ராஜாத்தி, பேசு. என் பொண்ணு சின்ன வயசுல இப்படியே தான் இருப்பா. ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டாமா. எங்க கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க. போங்க, விசிட்டிங் ரூம்ல போய் நில்லுங்க, அவர் வந்துருவார். தேங்க்ஸ் அங்கிள். சரி பாப்பா. அது என்னம்மா கையில பையே? அவருக்கு வாய்க்கு ருசியா சாப்பிட கொடுக்கலான்னு சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். என்னம்மா நீ இங்க சாப்பாடெல்லாம் கொடுக்க கூடாதும்மா. அதுக்கு தனியா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும்மா. அது எனக்கு தெரியாதுங்களே. நீங்க கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரி போங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வா வெண்பா. டாடா வெண்பா, டாடா வெண்பா, டாடா. மல்லி. வெண்பா எப்படி இருக்கா என்னன்னு தெரியாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிஷா கிட்ட எவ்வளவோ கெஞ்சின, கூட்டிட்டு வரமாட்டேன்னு போயிட்டா. நீ என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்க. நீ எவ்வளவு சிரமப்பட்டு இதை செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. இதுக்கு உனக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன பேசுறீங்க? அதுக்கா நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன்? வெண்பாவை உங்ககிட்ட நான் தானுங்க கூட்டிட்டு வரணும். வேற யார் செய்வாங்க? டாடா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் டாடா. நானும் தாண்டா சொல்லும். எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல டாடா. எனக்கு பெரிய வீடுலாம் வேணாம். மல்லிமா நீங்களும் இருக்கிற அந்த சின்ன வீடு போதும். எனக்கு பெரிய கார்லாம் வேண்டாம் டாடா. வெரைட்டியா சாப்பாடு, ஐஸ்கிரீம், சாக்லேட்லாம் வேணாம். நீங்க 2 பேரும் மட்டும் என் கூட இருந்தா போதும். உங்க 2 பேரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். வாங்க டாடா, நம்ம போலாம். எத்தனை நாள் இந்த கொடுமையை அனுபவிக்க போறேன்னு எனக்கு தெரியல வெண்பா. இல்லங்க, அன்னைக்கு நான் சொன்னதுதான். சீக்கிரமே நம்ம பழைய மாதிரி ஒண்ணா இருப்போம். ஆமாங்க, நான் உங்களை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துருவேன். என்ன நம்புங்க. ஆனா நான் அது வரைக்கும் எப்படிதாங்க இருக்க போறேன்னு தெரியல. வெண்பா, ஸ்கூல்ல எல்லாம் எக்ஸாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம். கடவுள் நமக்கு வைக்கிற எக்ஸாம். இப்படிதான் சோதனை தருவாரு. அத நம்ம நிச்சயமா ஜெயிச்சு வந்துருவோம். நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. மல்லிமா எப்படியாச்சும் உன்னை அப்பப்ப பாக்க வருவேன். டாடாவை பாக்க கூட்டிட்டு வருவேன். நீ அங்க போய் சாப்பிடாமலாம் இருக்க கூடாது, அழக்கூடாது. அதுதான் டாடாவுக்கு எனக்கும் பிடிக்கும், சரியா? ஆமா வெண்பா, உன்னோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். சாரி சார், நேரமாச்சா? கவனிக்கல. இல்லம்மா, நீங்க பேசுங்க. இன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன். நான் வேற வேலையா வந்தம்மா. டாடா, கை நீட்டுங்க டாடா. எதுக்கு வெண்பா? கை நீட்டுங்க சொல்றேன். இந்தா. அம்மா,
அந்த சாமி கயிறு எடுங்க. இது சாமி கயிறுடா. நானும் மல்லிமாவும் மாறி மாறி கட்டிப்போம். இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்களா, சாமி நிச்சயமா நம்மள சேர்த்து வைப்பாரு. தேங்க்ஸ் வெண்பா. டாடா, நீங்க சாப்பிட்டீங்களா? மல்லியமா அந்த சாப்பாடு எடுத்து கொடுங்க. சாப்பிடுங்க டாடா. இந்தா காட்டு. போதும் போதும், எனக்கு போதும். நீ சாப்பிடு. இந்தாங்கம்மா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. டாடா, நீங்க சீக்கிரமா வெளில வந்துருவீங்க டாடா. மா கிளம்புங்க. சூப்பரண்ட் வராரு. லெஜர்ல என்ட்ரிய பார்த்தாருன்னா நான் மாட்டிப்பேன். இன்னொரு நாள் நான் இருக்கும்போது வாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் அங்கிள். சரி பாப்பா, சரி பாப்பா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சரி உள்ள போப்பா. நீங்க வாங்கம்மா, போங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. மல்லியம்மா, அந்த சாரி எடுங்க. அது எதுக்கு? நான் தைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அது முதல்ல கொடுங்க. டாடா, இத வச்சுக்கோங்க. இது கூட இருந்தா நானும் மல்லியம்மாவும் உங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். I love you, Dada. Miss you, Dada. Love you, Dad. Miss you too. வரும். வாடா. Bye, Dada. இந்தாங்க Dada. அம்மா உங்க கூட இல்லைனாலும் அவங்க சாரிய போத்திக்கிறப்ப அவங்களே கூட இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னீங்கல்ல. ராஜேஷ், நம்ம சைடுல ஆர்குமெண்ட் எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்குது. ரஞ்சிதா மட்டும் கொஞ்சம் ஸ்டெடியா பேசணும். அதுதான் முக்கியம். அதை நீ தான் பாத்துக்கணும். இவ சின்ன பிள்ளைன்னு மட்டும் இல்ல, எப்போதுமே எடுப்பார் கைப்பிள்ளையா தான் இவ்வளவு வருஷமா இருந்திருக்கான். யாராச்சும் உன்னோட பவர்ஃபுல்லா ஒருத்தவங்க வந்து இவகிட்ட பேசினா உடனே அந்த பக்கம் சாஞ்சிருவா. எதுக்கு நீ கவனமா இரு. இவ ஸ்டெடியா இருப்பான்னு நீ நினைக்கிற? ஸ்டெடியா இருப்பான்னு நான் நினைக்கிறேனா? அப்போ விஷயமே தெரியாதா உங்களுக்கு? எந்த விஷயத்தை கேக்குற? இவ இப்பவே பெல்ட் அடிச்சிட்டாளா? அங்கிள், பல்ட்டிய விடுங்க. ஸ்வீட் உங்களுக்கு வரலையோ? ஸ்வீட்டா? எதுக்கு? யார் கொடுத்தா? எனக்கு எல்லாமே தெரியும்னு அந்த மல்லி வந்து கொடுத்துட்டு போறா. அவங்க சார்பா வாதாடுறதுக்கு வக்கீல் கிடைச்சிட்டாங்களாம். என்ன பாப்பா சொல்ற? அவளுக்கு வக்கீல் கிடைச்சிட்டாங்களா? இந்த ஊர்ல எந்த கிறுக்கு போய் அவங்களுக்கு வாதாட போறான்? போறான் இல்ல, போறா. என்னது, பொம்பளையா?
பேரு தேவசேனா, ஹைகோர்ட்ல வாதாடுறவ. வேற ஒரு வேலையா இங்க வந்திருக்கா. அவளை கரெக்டா புடிச்சிருக்கு இந்த கோஷ்டிங்க. ஆனா எனக்கு என்னன்னா, அவளை எங்க புடிச்சாங்க, எப்படி புடிச்சாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ராஜு, அவ எவ்வளவு இருந்தா என்ன? நாம பிடிச்சிருக்கிற வக்கீல் யாருன்னு உன்கிட்ட சொன்னா இல்லையா? அதுதான் நமக்கு முக்கியம். இவ பாவம் வேற கேஸ் எதுவும் சிக்காம இதை கையில் எடுத்திருப்பா. அதுக்கு நீ ஸ்வீட் எல்லாம் எடுத்தியா என்ன? அவளை விரட்டி விட்டுருக்க வேண்டியதானே? இப்ப உங்களுக்கு ஸ்வீட்டா முக்கியம்? உண்மையை சொல்லணும்னா நான் சந்தோஷமா இல்ல. என்ன பழி வாங்குறதுக்காகவே இந்த கேஸ்ல அந்த தேவசேனா ஆஜராயிருப்பா. அவளுக்கு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது. புரியல. உனக்கு அந்த பொம்பளைக்கு என்னமா சம்பந்தம்? உன்னையே அவ பழி வாங்க போறா? அது ஒரு பெரிய கதை கதிரேசன் சார். இப்ப கூட ரீசெண்டா ஒரு பிரச்சனை ஆயி போச்சு. பிரச்சனையா? எங்க? கேட்டு முன்னாடி காரை பார்க் பண்ண என்னமா அர்த்தம்? போர்டு போட்டிருக்கான், அதெல்லாம் நாங்க பார்க்கல. சாக போற வயசுல உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? ஒழுங்கா நேருக்கு நேர் பெரியவரை பார்த்து உங்களை தப்பா பேசிட்டேன், காரை உங்க கேட்டு முன்னாடி நிறுத்தினது தப்புதான், இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது, சாரின்னு சொல்லு. கொஞ்சம் பேசிட்டேன், காரை வீட்டு முன்னாடி பார்க் பண்ணிட்டேன், சாரி. இனிமே இப்படி நடக்காது. என்னமா நீ? இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒண்ணு இல்லாத இந்த விஷயத்துக்கு பழி வாங்கறதுக்குன்னு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பார்க் ஹவுஸ்ல சேர்மனே ஒருத்தி ஏத்துட்டு நிப்பாளா என்ன? எவமா இவ்வளவு ரிஸ்க் எடுப்பா? அவ எடுப்பா. சேர்மனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, அவளுக்கு என்ன பழி வாங்கணும்னா அவ ஜட்ஜையே எதிர்த்து கூட நிப்பா. எதுலயும் நான் ஜெயிச்சிட கூடாதுங்கிறதுல அவ ரொம்ப கவனமா இருப்பா. அடிச்சு சொல்றேன் பாருங்க, அவ இதுல தீவிரமா இறங்குவா. உங்களுக்கு இந்த கேஸ் அவ்வளவு ஈஸியா இருக்காது, சேலஞ்சிங்கா தான் இருக்கும் பாருங்க. நல்ல வேலையே இதை நீ என்கிட்ட சொன்ன. இந்த பிரச்சனை இனிமே நீ என்கிட்ட விட்டுரு. அந்த பொம்பளை எப்படி நான் விரட்டுறேன்னு மட்டும் நீ ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாரு. அவளை பத்திலாம் உங்களுக்கு முழுசா தெரியாது. 18 வயசுலயே அவ்வளவு உக்கிரமா இருப்பா. இப்ப கேட்கவா வேணும்? அம்மாடி, நான் எவ்வளவு பெரிய உக்கிரமான ஆளுங்களை எல்லாம் பார்த்தவன் தெரியுமா? ஒரு பொம்பளை எப்படி ஆஃப் பண்றது எனக்கு தெரியாது. என்கிட்ட சொல்லிட்டே இல்ல, இனிமே இதை பத்தி நீ மறந்துடு. தேவசேனா விஜய்க்காக ஆஜராக மாட்டா, போதுமா? தேவசேனா, இது சத்தியம். ஹலோ, ஆமா கதிரேசன் தான். ஆமாங்க, நிசா பொண்ணுதான். அவ கோயிலுக்கு போறேன்ட்டு போனா. ஆமா, நீங்க யாரு? என்னது? நிசா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காளா? என்ன சொல்றீங்க? என்னாச்சுங்க அவளுக்கு? என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்ல? ஏங்க, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் இப்ப உடனே வந்துடுறேன். என்னாச்சுன்னு தெரியலையே. ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச்மா. பாப்கார்னுக்கா? எல்லாத்துக்கும் தாம்மா. அன்னைக்கு அந்த நிஷா என்ன டேடாவை பார்க்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு போய் அப்படியே வெளியில நிக்க வச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் எவ்வளோ அழுதும் தெரியுமா? உங்களையும் பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. நான் எவ்வளோ கத்தி கத்தி கூப்பிட்டேன், உங்களுக்கு கேட்கலையா மல்லியம்மா?
கேக்கலம்மா, நானும் சத்தமா தான் கூப்பிட்டேன். ஜன்னல்ல அடிச்சிட்டாங்க மல்லியம்மா. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.